அருள்மிகு நடுக்காட்டு இசக்கியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக. ஆவணி மாதத்தின் முதல் முகூர்த்த நாள் என்பதால் மயிலம் முருகன் கோவிலில் சுமார் 150 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. ஆடி முடிந்து ஆவணி மாதத்தின் முதல் முகூர்த்த நாளையொட்டி மயிலம் முருகன் கோவிலில் அதிகாலை முதலே ஏராளமான மணமக்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் குவிந்தனர். வேத மந்திரங்கள் முழங்க, கெட்டிமேளம் முழங்க, பாரம்பரிய முறைப்படி 150 ஜோடிகளுக்கும் ஒரே நேரத்தில் திருமணம் நடைபெற்றது. திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் கோவில் வளாகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் திருமணத்தை காணவும் மணமக்களை வாழ்த்தவும் ஏராளமானோர் குவிந்ததால் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் காலை முதலே மயிலம் கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் திருவிழா போல மக்கள் கூட்டம் காணப்பட்டது. திருத்தணி முருகன் கோவிலில் 65 ஜோடிகளுக்கு இன்று ஒரே நாளில் திருமணம் நடைபெற்றது. இதனால் திருத்தணி மலைக்கோவிலில் புதுமண தம்பதிகள் மற்றும் அவர்களின் உறவினர்கள், நண்பர்கள் என ஏராளமானோர் குவிந்ததால் கோலாகலமாக காணப்பட்டது. ஆவணி மாதத்தில் சுபமுகூர்த்த நாளான இன்று மலைக்கோவிலில் 65 ஜோடிகளுக்கு திருமணங்கள் நடைபெற்றது. இன்று அதிகாலை மணமக்கள், அவர்களின் உறவினர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் மலைக்கோவிலில் குவிந்தனர். அதிகாலை முதல் காலை 11 மணி வரை சுபமுகூர்த்த நேரத்தில் திருமணங்கள் நடைபெற்றது. மணமக்களை வாழ்த்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பங்கேற்று ஒரே நேரத்தில் பல பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்ததால் திருத்தணி அரக்கோணம் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு நீண்ட நேரம் காத்திருந்தனர். அருள்மிகு நடுக்காட்டு இசக்கியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.